ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க கௌதம். என்னோடய ஃபேவரட் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இடம் சிக்கன் பிரியாணிக்கு தான். அந்த சிக்கன் பிரியாணியும் நான் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்றது உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும், அதோட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சில ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கடைசியாக அவங்க நம்மளுக்கு கொடுக்குற பிரெட் அல்வா, அந்த பிரெட் அல்வாக்காகவே அந்த குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ஸில் பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் உண்டு. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்கிறதுங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். கடைசியில் எண்டு கார்ட்லேயும் அந்த வீடியோவை கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த பிரெட் அல்வா ரெசிபி எப்படி நம்ம வீட்டிலையே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் பிரெட் அல்வாக்காக என்ன மாதிரியே பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். 30 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க, 1/2 லிட்டர் பால், 300 கிராம் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 100 ml எண்ணெய், 3 ஸ்பூன் நெய், 10 பாதாம், 15 முந்திரி, 20 திராட்சை, ஒரு சிட்டிகை உப்பு. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போது வானலியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நெய் ஃபுல்லாக நல்லா உருகிருச்சு. இப்போ இதெல்லாம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து இப்போ இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம் நெய்யிலையே. இப்போது முந்திரி நல்லா வறுத்தாச்சு நெய்யில். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போது முந்திரி வறுத்த அதே நெய்யிலையே இப்போ நம்ம திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை நெய்யில் வறுபட்டதும் நல்லா உப்பி வரும், ஒரு பால் மாதிரி. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியுதுல்ல. பாருங்க, திராட்சை எல்லாம் நல்லா பலூன் மாதிரி எப்படி நல்லா உப்பி போயிருக்குன்னு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யிலேயே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதாமையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்த அதே வானலிலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் பிரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க 30 ஸ்லைஸ் பிரெட்டையும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்துருக்கோம் இல்லையா பிரெட்டு, அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க. 30 ஸ்லைஸ் பிரெட்டையும் இதே மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட 1/2 லிட்டர் பாலை ஊற்றி காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட சர்க்கரை எல்லாமே நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. பால் நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்க பிரெட் இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கிறோம். இதே மாதிரி பிச்சு வச்சுருக்க எல்லா பிரெட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட்டை பாலில் சேர்த்ததும் நல்லா மொறுமொறுப்பாக இருந்த பிரெட்டும் நல்லா பாலில் ஊறி எவ்வளோ சாஃப்டாகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலோட சேர்த்து. இப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா அல்வா பதத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்த பிரெட்டு நல்லா பால்லையே வெந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இதே மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம பிரெட் அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அல்வா பதத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாத்திரத்தில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே
அல்வா அப்படின்னு இல்லை, எந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே லைட்டாக ஒரு சிட்டிக்கு நீங்கள் உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ மறக்காமல் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, அப்புறம் பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லே வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. முந்திரி திராட்சைலாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அல்வா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.